நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு குறிப்பாக படித்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பிலே தகுதி தேர்வுக்கு தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி அது 7 மாடி கட்டிடமாக நமக்கு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள். விரைவில் வரக்கூடிய ஜனவரி மாதம் அந்த நூலகத்தினுடைய கட்டிடப் பணிகள் முடிந்து மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். இப்படி வளர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து இன்று நாம் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே ஏறத்தாழ 352 பயனாளிகளுக்கு 3,73,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த தாலிக்கு தங்கம் மற்றும் நிதியுதவிகளை வழங்குகின்றோம். இதுவரை மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால அரசில் கோவை மாவட்டத்தில் மட்டும் 3,916 பயனாளிகளுக்கு ஏறத்தாழ 18,53,00,000 ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பான நிதியுதவிகளையும் தாலிக்கு தங்கத்தையும் வழங்கிய மாண்பு முதலமைச்சர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நம் அனைவரும் சார்பாகவும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.